வணக்கம். தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்களைப் பற்றி இப்பதிவில் காண்போம். முதலில் தமிழில் இடம்பெற்றுள்ள சுட்டெழுத்துக்களைப் பற்றி காண்போம். அ, இ, உ என்னும் 3 எழுத்துக்களுள் ஒன்று சொல்லின் முதலில் நின்று சுட்டுப் பொருளை தருமாயின் அவை சுட்டெழுத்து எனப்பட்டன. இந்த 3 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயம். அடுத்தது, இந்த 3 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் நின்றாலும் அவை ஒரு பொருளை சுட்டிக்காட்டுவதாக அமைய வேண்டும். அம்மா, இலை, உரல் எனும் சொற்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகாது. சொற்களில் வரக்கூடிய அ, இ, உ எனும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகாது. அதே அ, இ, உ என்னும் எழுத்துக்கள் ஒன்றை சுட்டுவதாக அவன், இவள், உவர் என்று ஒன்றை சுட்டும் போது அவை சுட்டெழுத்துக்கள் ஆகின்றன. இந்த சுட்டு என்பது படர்க்க இடத்திற்கு உரியதாகும். ஆ என்பது செய்மை சுட்டாகவும், இ என்பது அண்மை சுட்டாகவும், உ என்பது அண்மைக்கும் செய்மைக்கும் இடைப்பட்ட சுட்டாகவும் உள்ளது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் உ என்ற சுட்டெழுத்தை பயன்படுத்துவதில்லை. சங்க இலக்கியங்களில் உ சுட்டாக இடம்பெற்றுள்ளது. இந்த 3 சுட்டெழுத்துக்களும் உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் பொதுவானதாகும். குறிப்பாக ஆ என்ற சுட்டெழுத்தை எடுத்துக்கொண்டால் அவன், அவள், அவர் என்று உயர்திணைக்கு பயன்படுத்துகின்றோம். அதே ஆ என்ற சுட்டெழுத்து அஃறிணையை சுட்டவும் பயன்படுகின்றது. அது, அவை என்று அஃறிணைக்கும் அது சுட்டாக பயன்படுவதை காணலாம். இவ்வாறு உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் அ, இ, உ எனும் 3 எழுத்துக்களும் பொதுவாக அமைந்துள்ளன. இதனை நன்னூலார் அ, இ, உம் முதல் தனிவரின் சுட்டே என்கின்றார். இந்த சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டு, புறச்சுட்டு என்று 2ஆக பிரிக்கப்படுகின்றன. அகச்சுட்டு சுட்டெழுத்துக்களுள் ஒன்று ஒரு சொல்லின் அகத்தில் நின்று சுட்டுப் பொருளை உணர்த்தினால் அகச்சுட்டு எனப்படும். அதாவது சுட்டுப் பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு சொல்லில் இடம்பெற்றுள்ள சுட்டெழுத்தை நீக்கினால் அது பொருள் தராது. அது அகத்தில் நின்று சுட்டுப் பொருளை உணர்த்துவதால் சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது. எடுத்துக்காட்டாக, அவன் எனும் சொல்லில் ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கினால் வன் என்ற 2 எழுத்துக்களும் பொருள் தரவில்லை. இவ்வாறு சுட்டெழுத்தை பிரித்தால் அகச்சுட்டு பொருள் தராது. இவன் இதிலும் இ என்ற சுட்டெழுத்தை நீக்கினால் வன் என்ற 2 எழுத்துக்களும் பொருள் தரவில்லை. உவன் ஊ என்ற சுற்றெழுத்தை நீக்கினால் வன் என்ற 2 எழுத்துக்களும் பொருள் தரவில்லை. சுட்டெழுத்தை பிரித்தால் பொருள் தரவில்லை என்றால் அதனை அகச்சுட்டு என்கின்றோம். அந்த சுட்டெழுத்துக்கள் ஒரு சொல்லின் அகத்தில் நின்று சுட்டுப் பொருளை உணர்த்துவதால் இதனை அகச்சுட்டு என்கின்றோம். புறச்சுட்டு சுட்டெழுத்துக்களுள் ஒன்று ஒரு சொல்லின் புறத்தில் நின்று சுட்டுப் பொருளை உணர்த்தினால் புறச்சுட்டு எனப்படும். இப்புறச்சுட்டில் சுட்டெழுத்துக்களை பிரித்தாலும் அச்சொற்கள் பொருள் தரும். எடுத்துக்காட்டாக, ஆ கூட்டல் பக்கம், பக்கம். இதில் ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கினாலும் பக்கம் என்பது பொருள் தரக்கூடியதாக அமைந்துள்ளது. அதே போன்று ஈ கூட்டல் பக்கம், பக்கம். இதிலும் ஈ என்ற சுற்றெழுத்தை நீக்கினாலும் அது பொருள் தருகின்றது. ஊ கூட்டல் பக்கம், உப்பக்கம். ஊ எனும் சுற்றெழுத்தை நீக்கினாலும் பக்கம் என்ற சொல் பொருள் தருவதை காணலாம். இவ்வாறு சுற்றெழுத்தை பிரித்தால் பொருள் தருமானால் அதனை புறச்சுட்டு என்கின்றோம்.
தமிழில் உள்ள வினா எழுத்துக்களை பற்றி காண்போம். வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். தமிழில் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்னும் 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்களாக கண்டறியப்பட்டுள்ளன. ஏ, யா முதலும் ஆ, ஓ, ஈற்று ஏ இரு வழியும் வினாவாகுமே என்கின்றார் நன்னூலார். அதாவது ஏ, யா என்னும் 2 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் நின்று வினா பொருளை தரும். ஆ, ஓ என்னும் 2 எழுத்துக்களும் சொல்லின் இறுதியில் நின்று வினா பொருளை தரும். ஏ சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தருகின்றது. இந்த வினா எழுத்துக்கள் உயர்திணைக்கும் அஃறிணைக்கும் பொதுவானவை. இந்த வினா எழுத்துக்களை அகவினா, புறவினா என நாம் 2 வகையாக பிரிக்கலாம். அகவினா என்பது வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தில் நின்று பொருளை தருவதாகும். ஏ, யா, ஏ என்னும் 3 எழுத்துக்களும் சொல்லில் அகத்தில் நின்று வினா பொருளை உணர்த்தினால் அது அகவினா எனப்படும். இந்த சொற்களில் வினா எழுத்துக்களை பிரித்தால் அது பொருள் தராது. எடுத்துக்காட்டாக எவன் என்பதில் ஏ என்ற வினா எழுத்தை நீக்கினால் வன் என்ற 2 எழுத்துக்களும் பொருள் தராது. அதே போன்று யார் என்ற வினா சொல்லில் யா என்ற வினா எழுத்தை நீக்கினால் இர் என்பது பொருள் தரவில்லை. ஏன் என்னும் வினா சொல்லில் ஏ என்ற வினா எழுத்தை நீக்கினால் இன் என்பது பொருள் தராது. இவ்வாறு வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தரவில்லை என்றால் அவை அகவினா எனப்படும். புறவினா ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்னும் எழுத்துக்களுள் ஒன்று சொல்லின் புறத்தில் நின்று வினா பொருளை தருமாயின் அது புறவினா எனப்படும். எடுத்துக்காட்டாக எப்பக்கம் என்பதில் ஏ என்ற வினா எழுத்தை நீக்கினாலும் பக்கம் என்பது பொருள் தருகின்றது. அவனா எனும் வினா சொல்லில் அவன் கூட்டல் ஆ, ஆ எனும் வினா எழுத்தை நீக்கினாலும் அவன் என்பது பொருள் தருகின்றது. கள்ளனோ, கள்ளன் கூட்டல் ஓ, ஓ எனும் வினா எழுத்தை நீக்கினாலும் கள்ளன் என்பது பொருள் தருகின்றது. அவன்தானே, அவன்தான் கூட்டல் ஏ, ஏ என்னும் வினா சொல்லை வினா எழுத்தை நீக்கினாலும் அவன்தான் என்பது பொருள் தருகின்றது. இவ்வாறு வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தருமாயின் அதனை புறவினா என்கின்றோம். தமிழில் உள்ள சுட்டெழுத்துக்களையும் வினா எழுத்துக்களையும் பற்றி தெளிவாக அறிந்திருப்பீர்கள். நன்றி.